கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ரெப்பெண்டன் கிறிஸ்டியன் யூடியூப் வழியாக குட் நியூஸ் என்ற தலைப்பின் கீழ் மனதிருப்புதலை மையமாக கொண்ட செய்திகளை ஒவ்வொரு மாதமும் அதன் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு தேவ ஊழியர்களின் மூலம் வழங்கி வருகிறோம். பார்த்து பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மனம் திரும்புவோம், மறுகரையில் மன்னனுடைய மாளிகையை காணும் வரை. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்திலும் உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வருஷத்தின் கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 11 மாதங்கள் ஆண்டவன் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்து, நம்மை ஒரு தகப்பனை போல தோளின் மேல் சுமந்து நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த 12வது மாதத்தை காண செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார்: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பனவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு காத்திருங்கள் என்கிறதான தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இங்கே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பனவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறதான காரியம் அது வல்லமை உடையதாயும் மகிமை உடையதாயும் அது பயங்கரமானவைகளாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் காத்திருப்பதில்லை. காரணம் அவசரம். எந்த காரியம் எடுத்தாலும் அவசரம், எதை செய்தால் அவசரம். இன்றைக்கு அநேகருக்கு பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக தேவதாசர்கள் காத்திருந்து தேவனுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பல வருஷமாக ஒரு காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு அது நிறைவேறவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அது ஒருவேளை உங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் ரீதியான காரியமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், அது திருமண காரியமாக இருக்கலாம், அது ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய காத்திருப்பு ஒரு நாளும் அது வீணாய் போகவே போகாது. அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். உண்மைதான். நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது சோர்வு வரும், அது இருதயத்தை இளைக்க பண்ணும், அவிசுவாசம் கொண்டு வரும், எல்லாம் செய்யும். ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது எப்படி இருக்குமா? அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்ல இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒரு பக்தன் இப்படியாக சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திராவிட்டால் ஏதோ ஒரு பலனை இழந்தது போல நான் மாறிவிடுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே பாதத்திலே காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய காத்திருப்பதற்கு ஏற்ற பிரதிபலனை அவர்
வல்லவராக இருக்கிறார். ஆமே, அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே அவர் காரியத்தை அவர் கைகூடி வரப்பண்ண செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 7 காரியங்களை வேகமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், காத்திருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார்: கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். யார் இந்த தாவீது ராஜா என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு ராஜா சொல்கிறார், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எவ்வளவோ அலுவலகங்கள் இருக்கும், எத்தனையோ பொறுப்பு இருக்கும், எத்தனையோ வேலை பளுக்கள் இருக்கும். ஒரு நாட்டையே ஆளுகை செய்கிறதான் ஒரு ராஜா சொல்கிறார், இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் இவ்வளோ வேலை மத்தியிலும் நான் என்ன செய்வேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது அந்த ஜபங்கள் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. அந்த ஜபம் நிச்சயமாக கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாகவும் ஒரு வெற்றியின் நாளாகவும் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இன்றைக்கு அநேக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதில்லை. எழும்பும் பொழுதே தாமதமாக எழும்புகிறார்கள். எழும்பி 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் மாத்திரமே ஜெபித்துவிட்டு அவர்களுடைய வேலைகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்லாதபடிக்கு அதிகாலமே எழுந்து தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படுகிறதா இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், வல்லமைகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். தீர்க்க தரிசனமாய் கூட அவர் உங்களோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். அவரோடு சமூகத்தில் காத்திருக்கிற ஜெபம் ஒரு நாளும் அது வீணாய் போகவே போகாது. அது நிச்சயமாக பலன் தர அது வல்லமை உடையதாக இருக்கிறது. 2வது நாம் பார்க்கும் பொழுது, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று இங்கே சாலமோன் ராஜா இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே அவர் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரே ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பலருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், குடும்பத்தின் மக்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், உங்களுடைய நண்பர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கூட நீங்கள் ஜெபிக்கலாம். எப்பேற்பட்ட ஜெபமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாய் அவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. இங்கே யாக்கோபு சொல்லுகிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அதுவும் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களை ரட்சிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 3வதாக, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற 3வது ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
அதிகாரம் 31 இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதில் 2 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, புதுபலன் அடைவார்கள். இரண்டாவதாக, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எப்பொழுது தெரியுமா? கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். வேதத்திலே சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சிம்சோன் ஒரு பெரிய பலசாலியாக இருந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மிகப்பெரிய பலசாலி, தேவனுக்காக எழும்பி பிரகாசித்ததான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்தது, இச்சை வந்தது. அதோடு அவனால் எழும்ப முடியவில்லை. பாவம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்காக எழும்ப முடியாது. பாவம் ஒரு மனுஷனை எழும்ப விடாது. அது அந்த மனிதனை கீழே தள்ளிவிடும். ஆனால் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் செட்டைகளை அடித்து எழும்புவோம் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை. சிம்சோன் தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டதான மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ முடிவிலே பரிதாபமாக முடிந்தது. என்னை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி அப்போஸ்தலர்கள் காத்திருந்தார்கள். நடந்தது என்ன? மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட மாத்திரத்திலே எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டதான் அநேக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம். அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தது நிமித்தம் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அது மிகவும் ஏதுவாக இருந்தது. ஆகவே நாம் செட்டைகளை அடித்து பறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 4வதாக, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற 4வது ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லியிருக்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வா என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருப்பது என்னவென்றால், அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் வந்திருக்கலாம், ஏமாற்றம் வந்திருக்கலாம், கலக்கம் வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம், சோர்வு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, வெட்கத்தின் நாட்களுக்கு பதிலாக உங்களுக்கு இரட்டத்தனியான நன்மையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, 25 வருடம் பொறுமையோடு காத்திருந்தான். 1-2 வருஷம் அல்ல, 25 வருஷம் தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தான். ஆனால் அவனுடைய காத்திருப்பு வீணாய் போகவில்லை. ஒருவேளை உலகம் பரியாசம் பண்ணியிருக்கலாம், அற்பமாக நினைச்சிருக்கலாம், ஏளனமாக நினைச்சிருக்கலாம், தூஷித்து இருக்கலாம். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த வெட்கத்தை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெட்கம், குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அந்த வெட்கத்தை மாற்றி அண்ணாளுக்கு ஒரு பிள்ளைகளை மாத்திரமல்ல 6 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் கொடுத்ததான தரிசனம் சொப்பனம் நிறைவேறும் வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். இதனாலே அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள், குழியிலே தூக்கி கூட போட்டார்கள். ஆனால் யோசேப்பு வெட்கப்பட்டு போகல. அந்நிய தேசத்திலே கர்த்தர் யோசேப்பின் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐந்தாவதாக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஐந்தாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் கிருபைகளை நமக்கு தருகிறார். ஆமே, சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமை, காத்திருக்கிறவர்களுக்கு தேவ கிருபைகளை தாராளமாக தருகிறார். எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக காத்திருந்ததான எலியா பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டா. காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தா. சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தா. தேவ தூதர்களை கொண்டு போஷித்தா. கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய கிருபை அருமையானது. தகுதி உள்ளவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுதான் கிருபை. கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது அவர் கிருபைகளை தாராளமாய் தருகிறார். கிருபைகளை குறித்து நாம் வேதத்தில் அதிகமான வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஈசாக்குக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாக்கோபுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. லோத்துவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆகவே தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆறாவதாக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆறாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று யூதா இங்கே சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் இரக்கத்தை பாராட்டுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். லாசருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிறது. லாசரு மேல் அவர் இரக்கம் கொள்கிறார். அந்த சகோதரியுடைய அழுகையை பார்த்து அவர் இரக்கம் கொள்கிறார். லாசருவே வெளியவா என்று சொல்லி ஆண்டவர் அவர் மேல் இரக்கம் காட்டினபடினாலே மரித்த லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது பெதஸ்தா குளத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே பெதஸ்தா குளம் ஒரு ஆச்சரியமான ஒரு குளம். பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் இருக்கிறது. அந்த குளத்தை ஒரு தேவதூதன் வந்து கலக்குவான். அதில் முதலாவது யார் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 38 வருஷமாய் வியாதியோடு ஒரு மனிதன் அங்கே பெதஸ்தா குளத்தாண்டையிலே படுத்து கொண்டு இருக்கிறார். யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. தன்னால் எழும்ப முடியாது, நடக்க முடியாது. வியாதி அவனை வாட்டி வதைத்தது. அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போய் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த மனிதனாலே அந்த சுகத்தை பெற முடியவில்லை. காரணம், எழும்ப முடியவில்லை, நடக்க முடியவில்லை, அந்த குளத்துக்குள்ளே இறங்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை கண்டார். ஹல்லேலூயா. அவன் மேல் இரக்கம் கொண்டபடியினாலே அவன் குளத்தில் இறங்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவன் அருகாமையிலே வந்து அவனை சுகப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே 38 வருஷமாக இருந்ததான வியாதி அவனை விட்டு நீங்கியது. இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு வியாதியோடு சுகவீனத்தோடு இருக்கலாம். அவருடைய இரக்கத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, மன்றாடும் பொழுது, நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கம் கொண்டவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இறுதியாக 7ஆவதாக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் பூமியின்
பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீத புஸ்தகம் 37:9 பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தாவீதுடைய கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் அந்த ராஜ்ய பாரத்தில் உட்கார முடியவில்லை. காரணம், சவுலின் நிமித்தம் பல நெருக்கடிகள், பல துன்பங்கள், பல இன்னல்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் சில காலம் பொறுமையோடு அவன் காத்திருந்த நாட்கள் வீணாய் போகவில்லை. அவன் தன்னுடைய ஆத்துமாவிலே பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. பின்னர் பார்க்கும் பொழுது எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் படையெடுத்து சென்றாரோ அந்தந்த தேசங்களிலெல்லாம் வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கால் மிதிக்கும் எவ்விடத்தையோ நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:5 பார்க்கிற சாந்த குலம் உண்டவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்று சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். யார் சாந்த குலம் உள்ளவர்களே என்று பார்க்கும் பொழுது அவசரப்படாமல் யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களே சாந்த குணம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் மாத்திரமே இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த பூமியை நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பதற்கு. கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டு பொறுமையோடு நான் காத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் பூமியை சுதந்தரித்து கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்து ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தாரோ. உமக்காக காத்திருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரோ. மணிக்கணக்காய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கணும். ஆண்டவரே, காத்திருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார். காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புகிறார்கள். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிறவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள். காத்திருக்கிறவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இந்த 7 ஆசீர்வாதங்களையோ நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததான ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவைகளை கத்த பரத்திலிருந்து சந்தியும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி கத்த கிருபை செய்யும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ரெப்பண்டன்ட் கிறிஸ்டியன் என்கிறதான இந்த சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரெப்பண்டன்ட் கிறிஸ்டியன் இந்த சேனல்லே அனுதினமும் பார்த்து இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா ஜனங்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சேனலுடைய உரிமையாளருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்ததான தேவாதி தேவனுக்கும் இந்த சேனலுடைய உரிமையாளருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நன்றி.